அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி செல்வன். நான் தியான கீழர். இன்னைக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி நம்ம பாடியில் இருக்குது, இல்லை நம்ம ஃபேமிலியில் இருக்குது, இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா, அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த நெகட்டிவ் எனர்ஜினால தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் பல தடைகள் ஏற்படுது. இப்போ இந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம பாடியில் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அறிகுறினா, நமக்கு அடிக்கடி ஒரு டயர்டாக இருக்கும், தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், எந்திரிக்கவே முடியாது, நல்லா தூங்கி எந்திரிச்சா கூட கொட்டாய் வந்துக்கிட்டே இருக்கும், காரணமே இல்லாமல் அடிக்கடி அடிபடும், நம்ம உடம்புல எங்கேயாச்சும் அடிபட்டுக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா அடிக்கடி உடம்பு முடியாமல் போகும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபேமிலியில் இருந்தாலும் சரி, ஃபேமிலியில் அடிக்கடி பிரச்சனை வரும், சண்டை. நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, நம்ம ஃபேமிலி இருக்க மெம்பர்ஸில் ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னா கூட காரணமே இல்லாமல் ஒருத்தங்களை பார்த்தா நமக்கு வெறுப்பாக வரும், இல்லைன்னா அடிக்கடி அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே சண்டை பிரச்சனைகள் வரும், குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதால சண்டை வரும், இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அடிக்கடி மாற்றி மாற்றி உடம்பு முடியாமல் போகும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேமிலிக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலோ, இல்லை குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெகட்டிவ் எனர்ஜி எதனால் வருது அப்படின்னா, நம்மளோட எண்ணத்தினால வருது. நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணுறதுனாலையோ வரும், இல்லை நம்ம பார்க்குற விஷயங்கள் மூலமாக, இல்லை நம்ம கேட்குற விஷயங்கள் இது நம்ம ஏதாச்சும் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் கேட்கலாம், செய்யலாம், நம்மளை அறியாமலே கேட்கலாம், அதான் நம்மளை அறியாமல் நெகட்டிவான விஷயங்களை பார்க்கலாம். அப்போ டிவியில் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் பார்க்குற விஷயங்கள் இருக்குல்ல, நெகட்டிவான விஷயங்கள் பார்க்கலாம், அது கூட நம்ம பாதிக்கும். அப்போ நம்ம சுற்றி இருக்கவங்க மூலமாகவும் எனக்கு நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம பாதிக்கும். அவங்களோட பார்வை அது மூலமாகவும் நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம பாதிக்கும். இப்போ இந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும், நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து நம்ம விடுதலை பெறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும்னா, நீங்கள் வீடு துடைக்கிறப்ப அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்குங்க. கல்லுப்புக்கு நிறையா பவர் இருக்குங்க. நம்மகிட்ட இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் ரிமூவ் பண்ணுறதுக்கான பவர்ஸ் வந்து கல்லுப்புக்கு இருக்குது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த நீங்கள் வீடு துடைக்கிறப்ப அந்த தண்ணியில் வந்து கல்லுப்பை போட்டுட்டு வீடை துடைச்சிங்கனாலே போதும், வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம டெய்லி நம்ம நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நம்மகிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் குளிக்கிற தண்ணியில் வந்து கல்லுப்பு போட்டுட்டு டெய்லியும் குளிங்க. குளித்தாலே போதும், அன்னைக்கான நெகட்டிவ் எல்லாமே வெளியேறிடும், போயிடும் நமக்கு. ஓகேவா? அப்புறம் நீங்கள் வந்து இன்னொரு குறிப்பு என்னென்னா, நீங்கள் சாமி கும்பிட்றப்ப விளக்கேற்றி சாமி கும்பிட்றப்ப ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் வந்து கிராம்பு ஒரு 3 கிராம்பு போட்டுக்கோங்க. பிரியாணி இலை, கிராம்புக்கு வந்து நல்ல பவர் இருக்குங்க. நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கான பவர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு 3 கிராம்பு, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் அது மேலே சூடத்தை வச்சு ஏற்றிடுங்க. ஏற்றி அதை வந்து அப்படியே வீடு முழுக்க காட்டுங்க. நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ரிமூவ் போயிடணும்னு நினச்சிட்டு எல்லா வீடு முழுதும் காட்டிட்டு வைங்க. அந்த அந்த நெருப்பை அந்த நெருப்பு எரியுமில்ல, அதை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜி, இந்த வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே அந்த நெருப்பில் போட்டு பொசிக்கிடும் அப்படின்னு அப்படி சொல்லிடுங்க. அதோட உங்கள் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும். இதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை கூட செய்யலாம். முடிஞ்சால் டெய்லியும் கூட நீங்கள் செய்யலாம். செய்ய அன்னன்னைக்கான நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடும். உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? உங்கள் லைஃப்பில் உங்களுக்கே ஒரு மாற்றம் ஏற்படும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு சாமி கும்பிட்றப்ப இந்த மாதிரி ஓம் அங்கிற மந்திராஸ் போடலாம், ஓம் நம சிவாய மந்திராஸ் போடலாம், காயத்ரி மந்திராஸ் போடலாம். இந்த மாதிரி மந்திரங்களை ஒலிக்க விட்டுட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிட்றப்ப அது வந்து அந்த மந்திராஸுக்கு வந்து அவர் பவருக்கு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி நம்ம சாமி கும்பிட்றப்ப சூடம் காட்டுறப்ப பெல் அடிப்போம்ல, அந்த பெல் சத்தத்துக்கும் நெகட்டிவ் எனர்ஜி வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பவர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் செய்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும், நமக்குள்ளே இருக்க நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் ஆயிடும். அப்போ நம்ம அடுத்தடுத்து நம்ம லைஃப்பில் ஒரு நல்லது நடக்கும். ஓகேவா? அப்புறம் நீங்கள் வந்து இது கூட வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றலாம். ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து ஒரு தண்ணி, நான் ஏற்கனவே அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணியை வச்சுக்கோங்க. அதில் வந்து பச்சை கற்பூரத்தை போட்டுருங்க, கிராம்பு 3 கிராம்பு இதை போட்டுட்டு நீங்கள் ஒரு கால்படாத இடத்துல சாமி ரூமில் ஒரு ஓரத்தில் கூட வச்சுருங்க. அதை வந்து இப்போ எந்த வாரம் வைக்கிறீங்களோ, ஒரு புதன்கிழமை வைக்கிறீங்கன்னா அடுத்த புதன்கிழமை அதை எடுத்து
எங்கேயாச்சும் ஒரு செடியில எங்கேயோ ஒரு கால்படாத இடத்துல எங்கேயாச்சும் ஊற்றிட்டு திரும்ப ஊற்றி வச்சாலே போதும். இந்த மாதிரி அதுவும் நம்ம நெகட்டிவ் எல்லாத்தையுமே இழுத்து அந்த தண்ணி இழுத்து வச்சுக்கணும். அப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நம்ம வீட சுற்றி வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். குடும்பத்திலயும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. எல்லாமே உங்கள் லைஃப்பில் நல்லது நடக்கும். ஓகேவா? இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய. சிவா அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.